நம்ம எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்த செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். இது கதை போமா. ஐஸ்வர்யா, இன்னைக்கு கதை போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. எக்மோ ட்ரீட்மெண்ட் பத்தி, ஹார்ட் ஹெல்த், லங் ஹெல்த் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வர போறாரு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் மதன் குமார், பிரசிடென்ட் எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வந்து எக்மோனா என்ன டாக்டர்? எக்மோன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அண்ட் லங்ஸ்னு சொல்லலாம். ஒரு செயற்கான இருதயமும் நுரையீரலும் சொல்லலாம். இப்போ ஒரு ஈஸியாக சொல்ல போனோம்னா, ஒரு டயாலிசிஸ் மிஷின் எப்படி கிட்னி செயல்படலையோ வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லை நுரையீரலும் இருதயம் செயல்படலைன்னா ஆர்டிஃபிஷியலாக அந்த எக்மோ மிஷினை வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு பேஷண்ட் வந்து எல்லா விதமான வைத்தியமும் பண்ணிட்டோம், ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, எல்லா மெடிசனும் கொடுத்துட்டோம், அப்புறம் கூட அந்த ஹார்ட் பம்ப் பண்ண மாட்டுதுன்னா லோ பிளட் ப்ரெஷர்னால அதர் ஆர்கன்ஸில் அஃபெக்ட் ஆகும். அந்த அதர் ஆர்கன்ஸில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லா ஆர்கனுக்கும் நம்ம இதெல்லாம் பிளட் சப்ளைலாம் கொடுக்கும்போது டாக்டருக்கு டைம் கிடைக்கும் என்ன டயக்னோசிஸ் பார்த்து ட்ரீட் பண்ணி வெளில கொண்டு வருது. சின்ன ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அண்ட் லங் மிஷின், அவ்வளோதான். இப்போ எக்மோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கே ஒரு புது வேர்டாக இருக்குது. எங்களை மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் வந்து எக்மோ பற்றி எங்கே போய் சர்ச் பண்ணலாம், அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கா, இல்லை எந்த மாதிரியான ப்ராசஸ் அது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியானே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியா. எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அதிலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். நான் சொன்னது வெரி ரொம்ப சுருக்கத்தில் சொல்லியிருக்கேன். அது விரிவாக பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் போய் பார்த்தாங்கன்னா ஐ திங்க் தேல் பி ஏபிள் டு கெட் த ஆன்சர் இந்த வெப்சைட். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எக்மோல இருக்காங்கன்னா டாக்டர், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பயப்படலாமா இல்லை தைரியமா இருக்கலாமா? எக்மோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுமா. ஆனஸ்டாக சொல்ல போனால் இட்ஸ் ஒன்லி சப்போர்ட்டிவ் டிவைஸ். ஹார்ட் வேலை செய்யல, அந்த ஹார்ட்டுக்கு பண்ணுற வேலையை நான் வெளில பண்ணுறேன். நுரையீரல் வேலை செய்யல, அதுக்கு உண்டான வேலையை நான் வெளியில் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்மோ இல்லாமல் இருக்குது. இப்போ எக்மோ இல்லை அப்படின்னா நம்மளால வந்து எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே இல்லையா காப்பாற்றுறதுக்கு? எக்மோ இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் வரும். நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா அங்கே போயிட்டு எக்மோ இனிஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேஷண்ட்டை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக வைத்தியெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் எக்மோ டிட்டாச் பண்ணிட்ட அப்புறம் ஒன்ஸ் பேஷண்ட் ஸ்டேபிள்னா ஐ வில் கிவ் பேக் டு த சேம் ஹாஸ்பிட்டல். அந்த ப்ரொவிஷன் இருக்குமா. எக்மோ வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா அந்த 6 ஸ்டேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டம். கோவிட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேருந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எக்மோ பேஷண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இதுலேருந்து அவுட் ஆஃப் இந்தியா கூட அப்ராட்லேருந்து கூட கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் இனிஷியேட் த எக்மோ பேஷண்ட்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. தென் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரீட் த எந்த இதால் ஒரு காஸ்ட் வந்து எது இருக்கோ அதை ட்ரீட் பண்ணிட்ட அப்புறம் அவங்க எக்மோ எடுத்துகிட்ட அப்புறம் வில் கிவ் பேக் டு த சேம் ஹாஸ்பிட்டல். ஸோ டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தால் எக்மோ வந்து நம்ம பொருத்துவோம்? எனி ஹார்ட் ஃபெயிலியர்மா, லைக் ஹார்ட்டோட செயலில் இருக்கிற தன்மையை இழந்துடுச்சு, அந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அந்த செயல்பாட்டுக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடுமையான ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை போகிற வரைக்கும் அந்த ஹார்ட் துடிக்காது, ரைட்? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். சில பேர்லாம் மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு பிபி மாத்திரைலாம் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு மேலே என்ன 10-15 மாத்திரை ஒரே டைமாக போட்டுருவாங்க, ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே ஏதோ இல்லை. அப்படி பார்க்கும்போது ஹார்ட் வந்து செயலிழந்து போயிடும். அந்த மாதிரி கண்டிஷனில் ஃபஸ்ட் நம்ம மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மெடிசன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா தென் வில் பிளான் ஃபார் எக்மோ. எக்மோ பொறுத்தபோது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், செயற்கையான இருதயம், செயற்கையான நுரையீரல், அதுதான் அது ஃபங்க்ஷன். அது வந்து எங்கே நம்ம பாடியில் போடுறோமோ அதை பொறுத்து தான் செயற்கை இதயமாக சப்போர்ட் பண்ணுமா இல்லை நுரையில சப்போர்ட் பண்ணுமான்னு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் பிளட்லாம் பார்த்தீங்கன்னா வீனஸ் சிஸ்டம்லேருந்து எடுத்துகிட்டு ஆர்ட்ரி சிஸ்டமில் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணும். ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணும்போது இப்போ கடுமையான ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பேஷண்ட் இதுக்கு வராங்க, எமர்ஜென்சிக்கு வராங்க, பிபி லோவாக இருக்குது, மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, வால்யூம் கொடுக்குறாங்க, எதுவுமே பிபி ரைஸ் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிடுவாங்க. போய் நாங்கள் எக்மோ இனிஷியேட் பண்ணோம்னா பிபிலாம் ஸ்டேபிள் ஆகிடும். மற்ற உறுப்புலாம் இருக்குல்ல அந்த இதுக்கெலாம் பிளட் சப்ளைலாம் நல்லா போகும். பிளட் சப்ளை நல்லா போனோன்னா இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு கிட்னி நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், லிவர் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டில் என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். ஆஞ்சியோகிராமில் பிளாக் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு தென் அந்த ஹார்ட் வில் ஸ்டார்ட் பிக்கிங் அப். அப்புறம் நல்லா பிக் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் பார்ப்போம், 1 or 2 days நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் எக்மோ எடுத்துரும். கண்டிஷன் கோ ஆன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைம் அந்த பாய்சனிங் ஆட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா எதனால பாய்சனிங், எந்த டேப்லெட் பாய்சனிங் சில பேர்லாம் தெரியாது. திடீர்னு கொண்டு வந்துருவாங்க, பிபி லோன்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இந்த டேப்லெட் சொன்னாங்க, அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ மெடிசன்லாம் கொடுத்து பார்ப்போம். ரெசிஸ்டர் பண்ணலாம், எக்மோ இனிஷியேட் பண்ணுவோம். இனிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிப்போம். ஸோ சில மருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் உடம்புல இருக்கும், பிபிலாம் லோவாகவே வச்சுருக்கோம்.
அந்த நேரத்து வரைக்கும் எக்மோ சப்போர்ட் பண்ணிட்டு 4-5 நாளில் உடம்புலேருந்து வெளில எடுத்துடும். அந்த கிட்னிலாம் அதுவே வெளில எடுத்துடும். எடுத்துட்டப்பறம் பிபிலாம் நல்லா ஆகிடும். நல்லா ஆகிட்டப்பறம் எக்மோ எடுத்துடும். எடுத்துகிட்டு they can go back to their normal life. லங்ஸ்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எக்மோ வந்து பொருத்துவோம் டாக்டர்? லங்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த லங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இஸ் த மெயின் காஸ். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, இந்த கோவிட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோவிடால் ரொம்ப பாதிச்சிச்சு லங்கு. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, ரிக்கவர் ஆகலை. அப்புறம் என்ஐவின்னு வாங்க, அதை கொடுக்குறாங்க, ரிக்கவர் ஆகலை. வென்டிலேட்டர் வைக்கிறாங்க, அப்பயும் ரிக்கவர் ஆகலை. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிடுவாங்க எக்மோன்ட்டு. ஸோ வில் இனிஷியேட் த எக்மோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா வீனஸ் சிஸ்டம்லேருந்து பிளட் எடுத்து வீனஸ் சிஸ்டம்கே கொடுப்போம். கொடுத்துட்டு உடம்புல இருக்க ஆக்சிஜன்லாம் நல்லா போகிற மாதிரியும் கார்பன் டை ஆக்சைடு அந்த கழிவுநீர்லாம் கொண்டு வரும். எக்மோ வந்து அதை வெளியேற்றிடும். இது மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். மெயின்டைன் பண்ணி வரும்போது எதனால் இந்த லங்கு பழுதடைஞ்சிருக்கு, சில இதெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் பழுதடைஞ்சிருக்கலாம். சில இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல் ஒன்று வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா லங்ஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அஃபெக்ட் ஆகும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாமிஃப்ளூன்னு மாத்திரை இருக்குது. அது ஒரு 5 நாள் போட்டால் நல்லா ஆகிடுவாங்க. பட் 5 நாள் போட்டு அந்த உடம்புல க்யூர் பண்ணுற வரைக்கும் அவர் உயிரோட இருக்கணும்ல. அப்போ இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒரு 5 நாளைக்கு அதை போட்டுட்டு அந்த மாத்திரைலாம் சரியானோன்னா அவங்க நல்லா ஆகிடும், லங்ஸ் நல்லா ஆகிடும். ஒரு 5 to 7 daysனால் நாங்கள் எக்மோ எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரொட்டீன் ப்ராசஸாக போகிறது. சில பேர்லாம் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா சில பேர் பனிக்கூடத்தில் இருக்க நீர் வந்து ஆஸ்பிரேட் ஆகிட்டு மிக்கோனமி ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா மூச்சு தண்ணிட்டு குழந்தைங்களை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கும் எக்மோ இனிஷியேட் பண்ணுவோம். ஆஸ்பிரேஷனில் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 days ஆகும். செட்டில் ஆகிட்டப்போ நாங்கள் எக்மோ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பேபி கேன் கோ பேக் டு தி நார்மல் லைஃப். திருப்பி நார்மலாக எடுத்துட்டு இப்போ கூட ஒருத்தவங்க வந்து மிக்கோனமி ஆஸ்பிரேஷன் பிறந்த ஒரு 14 hours கூப்பிட்டாங்க, போய் எக்மோ இனிஷியேட் பண்ணோம். அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே போய் இன்வைட் பண்ணாங்க, எங்களை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இட்ஸ் ஆல் ஹாப்பி மெமரி ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரி எக்மோ பொறுத்துறதால டாக்டர் அதில் ஏதாவது ரிஸ்க்ஸ் இருக்கா பேஷண்ட்ஸ்? ஆமாம், லைக் நம்ம கடவுள் படைப்பில் பார்த்தீங்கன்னா பிளட் வெளியில் வந்தோடனே பிளட் கிளாட் ஆகிடும், உறைஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு மிஷின் மூலியமாக போயிட்டு திருப்பி உள்ளே வரணும், டியூப் வரணும். அதனால் ஒரு பிளட் தின்னர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். அது எப்பவுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும் பிளட்ன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது இந்த பிளட் தின்னர் எஃபெக்ட் என்ன ஆகும்னா உடம்புல வந்து ப்ளீடிங் சில டைம் வரலாம். ப்ளீடிங் கேன் பி மைனர், லைக் கம் ப்ளீடாக வரலாம், இல்லை கேன்லேஷன் போட்ட சைட்டில் ஒரு ப்ளீடிங்காக வரலாம். அதெல்லாம் ஈஸிலி மேனேஜபிள். சில பேருக்குலாம் பிரெயின் ப்ளீட் வரலாம், ஸ்டொமக் ப்ளீட், லங் ப்ளீட்லாம் வந்துச்சுன்னா இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங். அதுதான் ரிஸ்க் ஆஃப் எக்மோ. யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா ஒரு 25 to 30% ரிஸ்க் டு லைஃபே சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி, தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. எக்மோ இருக்கும்போது அதோட ஜாஸ்தி இன்ஃபெக்ஷன் இருக்குது. இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரியா இருக்கலாம், சில லைஃப் த்ரெட்டிங்காகவும் இருக்கலாம். இந்த 2 தான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ டாக்டர் ரீசெண்ட் டைம்ல தான் நம்ம எங்க பார்த்தாலும் எக்மோ அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இது எப்பத்துல இருந்து டாக்டர் இருக்கு? ஆக்சுவலாக எக்மோ கண்டுபிடிச்சது இப்போலாம் இல்லைம்மா, ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. 1970s. அதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாட்லெட் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்மோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் அவரை. ஸோ 1970sலேருந்து இது இருக்குது. பட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் த ரூம் மட்டும் இருக்கும். இந்த மிஷின் சைஸ்லாம் இப்போ டியூபிங்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், ரொம்ப இது ஸ்டிஃபாக இருக்கும். ஆஃப்டர் தட் ரொம்ப டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஆகிருக்கு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக இருக்குது. ஒரு 10 kg மிஷினை வச்சு நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிளட்டோட ட்ராமாஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளட் செல்ஸோட ட்ராமாஸ்லாம், ப்ளீடிங் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் அஃபோர்டபிலிட்டியும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ அஃபோர்டபிலிட்டியும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. அப்புறம் உரையிற தன்மைன்னு சொன்னால அது கூட பார்த்தீங்கன்னா உரையிற மெடிக்கேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும், அதுலேயே வந்து சர்க்குலேட் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஹேப்பன் இந்த 1975லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்குது இப்போது. பட் நம்ம வேர்ல்டு வைடு எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ, அது 2009 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்வைன் ஃப்ளூவில் ரிசர்ச் பண்ணும்போது தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் கோவிட் டைம்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த இதில். அப்புறம் இந்தியா கேசேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் லண்டனில் ஒரு 5 years இருந்துட்டு இதில் ட்ரெயின் ஆகிட்டு வந்தேன். 2011 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எக்மோலாம் ஒரு 2 சென்டரில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் லைக் எஜுகேட்டிங் ஆல் த பீப்புள். அதுக்கப்புறம் எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஃபார்ம் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஐம் அ டீச்சர் அண்ட் ட்ரெயினர். அங்கே நிறைய பேரை வந்து கூப்பிட்டுட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. அப்புறம் ஆல்மோஸ்ட் 24/7 ஐ கெட் த கால்ஸ் லைக் ஆல் ஓவர் இந்தியா. லைக் எப்படி ட்ரெயின் பண்ணோம், எக்மோ இனிஷியேட் பண்ணுறப்பறம் என்னென்ன சந்தேகம்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி அவங்களை ட்ரெயின் பண்ணுறது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பரவாயில்ல. லைக் எக்மோன்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாருக்குமே அந்த வார்த்தை தெரிய வருது, போட்டால் குழைப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இப்போலாம். நான் எனக்கு அங்கேயே 5 வருஷத்துக்கு முடிச்சுட்டு இங்கே வரும்போது அங்கே இருக்கவங்களாம் அங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஐ தாட் இதுதான் பிறந்த கண்ட்ரி, திருப்பி இங்கே வரணும், இங்கே அது இல்லை, இங்கே டெவலப் பண்ணுன்றதுக்காக வந்தேன். என்னோட மிஷினே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்மோ மிஷின்லாம் டயாலிசிஸ் மிஷினாட்டும் பாப்புலரைஸ் பண்ணி விட்டணுன்ட்டு அந்தளவுக்கு இன்னும் வரல. பட் ஃபார் பெட்டர். இந்த 2011 இருக்கிறதுக்கும் 2026 இருக்கிறதுக்கும் ஃபார் பெட்டர். லைக் அப்போ இருக்க எக்மோ நாலேஜுக்கும் இப்போ இருக்க எக்மோ நாலேஜ் அமங் த டாக்டர்ஸ் அமங் த பப்ளிக் இஸ் வெரி குட்னு நினைக்கிறேன். என்னதான் எக்மோ பற்றி நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்தாலுமே இப்போ நம்ம ஆஃப்டர் கோவிட் நிறையா பேசுகிறோம். பட் ஏன் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எக்மோ இருக்குது, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இல்லை? அதோட காரணம் என்ன? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்மா.
எக்மோ வந்து பொருத்தி நம்ம பண்ணுறோன்னா 24/7 கேர் தேவை. அந்த எக்மோ மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க பேர் பர்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவோம். அவங்க 24/7 பெட் சைடில் இருக்கணும். அந்த எக்மோ மிஷினில் ஏதாவது ஆஃப்டர் இட்ஸ் மிஷின், ஸோ இட் கேன் ட்ரபிள் ஷூட். திடீர்னு நிற்கும் போது சில இது இருக்குது, அந்த இது ரிசிஸ்டேட் பண்ணணும், அந்த இதுக்கெலாம் இருக்குது. அப்புறம் 24/7 இன்டென்சிவிஸ்ட் அங்கே அவைலபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிளட் பேங்க் இருக்கணும். அப்புறம் பிளட் தின்னர்ஸ் வந்து கொடுக்குறோம்ல, அது வந்து பிளட் தின்னர்ஸ் கரெக்டாக வேலை செய்தான்னு சொல்லிட்டு அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பிளட் கேஸ் வந்து கரெக்டாக எக்மோ மிஷின் பண்ணுறது அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்கிறது இல்லை. அதனால் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இல்லாத ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே போய் கொண்டு வந்துட்டு ரிசஸ்டேட் பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் எக்மோ முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரிகவர் ஆகிட்ட அப்புறம் ஐசியூ போதும், எக்மோ இருக்கிற தேவையில்லைன்னா திருப்பியும் வில் ட்ரான்ஸ்ஃபர் தெம் பேக் டு த சேம் ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் எக்மோ பொறுத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாளைக்கு டாக்டர் வேலை? எக்மோ பொறுத்துறது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எதனால அந்த நோய் அந்த அவங்களுக்கு வந்திருக்குன்றதை பொறுத்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்வைன் ஃப்ளூனா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 7 நாளுக்குள்ள நம்ம எடுத்துருவோம். ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சுன்னா எடுத்துருவோம். பாய்சனிங் கேஸில் ஒரு 4 to 5 டேஸ் தேவைப்படலாம். கோவிட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லங் லிக்கரே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வச்சுட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணி 274 நாள் இருந்தாங்க எக்மோல. மோர் தென் 9 months அவங்க இருந்தாங்க அந்த இதில். பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 550 நாள் கூட பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இதில். ஸோ அவ்வளோ நாள் கூட நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பட் மெயின் கண்டிஷன் எக்மோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்சிபிளாக இருக்கணும். ஒரு தொற்றோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சரியாக மாதிரி இருக்கணும். இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு ஸ்கார்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், திருப்பி ரிகவர் ஆகுது. அதுக்கு எக்மோ போட்டு ரிகவரி ஆகுமான்னு கேட்டால் அந்த லங் ரிகவர் ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்க்கு சப்போஸ் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன். அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாமே தவிர ரிகவரி இல்லைன்னா பண்ணி பிரயோஜனம் இல்லை. எக்மோ பற்றி நாங்கள் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்றது எங்களுக்கு புரிய வருது. பட் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எக்மோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து வெளியே வந்து ரொம்ப சஃபர் ஆகியிருப்பாங்க. நம்பிக்கையாக ஒரு பேஷண்ட் வந்து எக்மோ எடுத்ததுக்கப்புறம் வருவாங்களா உயிரோட? அதுக்கான கேரண்டிஸ் இருக்கா? எக்மோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதனால பொறுத்துறோன்ற பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஸ்வைன் ஃப்ளூலாம் பொறுத்தணும்னா திருப்பி நல்லாயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா they will go back to the normal life. திருப்பி அந்த நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ ஸ்வைன் ஃப்ளூலாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் கொடுத்தா 90 பேர் நல்லாயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்டியோஜெனிக் ஷாக் லைக் ஹார்ட் அட்டாக்காக வந்துடுறாங்க, ரொம்ப இதில் சிவியர் ஸ்டேட்டில் வராங்கன்னா அவங்களாம் எக்மோ போகுதுன்னா 100 பேரில் 70 பேர் நல்லாயிடுவாங்க. ஸோ அது என்ன ஒரு க்ரக்ஸ் ஆஃப் த இஷ்யூனா அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்போதே போடணும். இப்போது லங் அஃபெக்ட் ஆச்சா அதுக்கு இருக்கும்போதே அந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னா நம்ம ஈஸியாக பேஷண்ட் வெளில கொண்டு வந்துடலாம். இப்போ லங் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆக்சிஜன் பாடி ஃபுல்லாக இருக்க ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு நச்சுத்தன்மையிலே பாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் ஆசிட் லெவல்லாம் ஜாஸ்தியாகும். ஆசிட் லெவல் ஜாஸ்தியாகும் போது கிட்னி லிவர் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். கிட்னி லிவர்லாம் அஃபெக்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம ஒரு எக்மோ இனிஷியேட் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் அவ்வளோவா சரிப்பட்டு வராது. ஸோ எப்போ வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனாக இருக்கும்போது ஒரு ஆர்கன் தான் டேமேஜ் ஆயிருக்கு அந்த இடத்துல இப்போ இனிஷியேட் பண்ணோம்னா ரிஸ்க் ஆர் வெரி வெரி லெஸ். லைக் சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி குட். ஸோ டாக்டர் இந்த எக்மோ வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து பொறுத்தலாம்? அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லலாமா, நாங்கள் வந்து கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இல்லைம்மா, ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் அப்பயே கூப்பிட்டாங்க. ஸோ அந்த இதுக்கும் போட்டு காப்பாற்றிருக்கோம். ஏஜ் ஓல்டு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓல்டஸ்ட்னு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 67 years old. ஸோ அந்த ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஷண்டோட ஃபிட்னஸை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். மோர் தென் 70 years பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் பிரெயின் ப்ளீட்லாம் அதிகம்ன்றாங்க. அவங்களுக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்றாங்க. அவங்களுக்கு போய் எக்மோ பொறுத்திட்டு அவங்க ரிகவர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி கேஸ் வரும்போது நாங்கள் வந்து ரிஸ்க் பெனிஃபிட் அனலைசிஸில் அது வராதுன்னு அவங்களுக்கு பொறுத்தனாலும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் பிரெயின் ப்ளீட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அவங்களாம் பொருத்த மாட்டோம். யூஸ்வலாக அவன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 years வரைக்கும் பொறுத்தலாம் வச்சுருக்கீங்களேன். அதுக்கப்புறம் சில பேர்லாம் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டுருப்பாங்க, ஆன்டி கோஆகுலேஷன்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சில ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பிளட் தின்னஸ்லாம் ரொம்ப பம்பிங் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ரிஸ்க்லாம் அவங்க ரொம்ப ஜாஸ்தி. அந்த நேரத்தில் போய் எக்மோ பொறுத்தினாலும் வேஸ்ட்டு. ஸோ நம்ம சூஸிங் த பேஷண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேஷண்ட்டுக்கு சூஸ் பண்ணால் இவங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, ஒரு ஸ்கோரிங் இருக்குது. அந்த ஸ்கோரிங் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதில் வந்து நல்ல ரிஸ்க்காக இருந்தாங்கன்னா பண்ணுவோம், இல்லைன்னா சாரி லைக் வி கேன் ஹெல்ப் இட்னு சொல்லிட்டு விட்டு. இந்த எக்மோ வந்து இனிஷியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து எப்படி டாக்டர்? இது வந்து எக்மோனா ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ வந்து ஒரு லங் ஃபெயிலியராக இருக்குது, லங் ஃபெயிலியர் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஆக்சிஜனில் மாஸ்கில் வைக்கிறோம். அதில் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், வாயில் ஒரு டியூப் போட்டு வென்டிலேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நுரையீரலுக்குள்ளே போயிட்டு ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக தள்ளுது. இப்போ நுரையீரல் வந்து ஃபுல்லாக செயலிழந்து போயிடுச்சு. அதனால் இது வழியாக கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா கால் வழியாக ஒரு பைப் ஒன்று போகும், டியூபோட ஒன்று போட்டுட்டு அது ஹார்ட்குள்ளே போயிட்டு ஒரு பிளட்டை சக் பண்ணும். சக் பண்ணிட்டு ஒரு மிஷின்குள்ளே போகும். அந்த மிஷின் பக்கத்தில் ஒரு ஆக்சிஜனேட்டர் இருக்கும். அந்த ஆக்சிஜனேட்டரில் ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்குள்ளே பம்ப் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல தேவையில்லாத இது அதை வந்து வெளில ஏற்றிட்டு நல்லா பியூரிஃபைட் பிளட்டை வந்து திருப்பி வந்து நெக்குள்ளே கொடுத்துருவோம். ஃபிமல் வெயின்னு சொல்லுவோம். அதுலேருந்து பிளட்டை எடுத்து அதை சுத்திகரிச்சுட்டு திருப்பி நெக்கில் கொடுத்துருவோம். ஸோ தட் த எக்மோ ரன்ஸ் ஃபார் த லங். இது பிரச்சனை இல்லை.
இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு என்ன பண்ணுவோம்னா திருப்பி அகைன் நம்ம ஃபீமேல் வெயின் வழியாக ஒரு கேன்லாம் போடுவோம், பிளட்டை சக் பண்ணுவோம், திருப்பி அது பிளட் பம்பில் போவோம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அதை சுத்திகரிக்கப்பட்டு திருப்பி நான் வரது வந்து ஆர்ட்ரி வழியாக கொடுப்போம், ஃபீமேல் ஆர்ட்ரி வழியாக கொடுப்போம். அப்படின்னா பிபிலாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் தின்னஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பிளட் தின்னஸ் வந்து எவ்ரி 2 hours ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணுவோம். ஸ்டெபிலைஸ் ஆகிறப்பறம் எவ்ரி 6 hours மானிட்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 12 hours ஒன்ஸ் கூட மானிட்டர் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்டாக விஜிலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த மெஷினில் வந்து எந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு டாக்டர்? இதுலேயும் கூட ஏஐ எல்லாம் இருக்கா? கண்டிப்பாக. லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆல்சோ. ஏஐ வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதுவே பார்த்தீங்கன்னா எக்மோ ஃப்ளோவை கம்மி பண்ணி பிளட் ப்ரெஷர் நார்மலாக கொண்டு வந்துடும். சில டைம் பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நம்ம திருப்பி நம்ம ஃப்ளூயிட் கொடுக்கணும் பாடிக்கு, அதுக்கு அதுவே சென்ஸ் பண்ணி ஃப்ளூயிட் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் இந்த பிப்ரவரியில், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ராட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அப்போ இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்தியாவுக்கு வரல, பட் அப்ராடில் வந்து சில இது ஹாஸ்பிட்டல்ஸ்னால் இது ட்ரையல் அண்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு எக்மோ மிஷினை வந்து எப்படி நம்ம வீட்டிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதில். ஸோ அந்த அதர் ஹேண்ட் இப்போ வந்து ஒரு எக்மோ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் இல்லை, அங்கே எக்மோ போட்டுட்டாங்க. எக்மோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் 300 kilometers அவே அப்படி வந்து எக்மோ மிஷினை கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு இருக்கு ஏஐயில். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். லைக் இட் இஸ் டேக்கிங் ஓவர் அஸ். பட் ஆஃப்டர் லைக் ஃபஸ்ட்டு ஃபைனலாக நம்ம டாக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணோம். ஒழுங்காக அது ப்ராசஸ் பண்ணா, ஒழுங்காக ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தும் அப்சர்வ் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் அப்படியே விட்டுற முடியாது. ஏஐ கிட்ட அப்சர்வேஷன் ரொம்ப மேண்டேட்ரி. எக்மோல என்னென்ன டைப்ஸ் இருக்கு டாக்டர்? மெயினாக 2 டைப் தான் சொல்லுவோம். ஒரு வீனஸ் எக்மோன்னு ஒன்று சொல்லுவோம், ஆர்டீரியல் எக்மோன்னு ஒன்று சொல்லுவோம். வீனஸ் எக்மோன்னு பார்த்தீங்கன்னா வெயின்லேருந்து பிளட் எடுத்து வெயின்கே கொடுக்குறது. அது இது லங் ஃபெயிலியருக்கு சப்போர்ட் பண்ணுறது. இட்ஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டட் தேன் ஆர்டீரியல் எக்மோ. இப்போ ஆர்டீரியல் எக்மோனா வெயின்லேருந்து எடுத்துட்டு ஆர்டரிக்கு கொடுக்குறது, பிளட் கொடுக்குறது. அது வந்து ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சரி டாக்டர், ஹார்ட் இல்லைங்க, 2 பேர் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் ஹைப்ரிட் எக்மோன்னு சொல்லுவோம். ஆர்டீரியல் எக்மோன்ட்டு வெயின் வழியாக சக் பண்ணுவோம், பாதி பிளட் ஆர்டரி வழியாக கொடுப்போம், பாதி வழியாக பிளட்டை வந்து வெயின் வழியாக கொடுப்போம். அப்படியும் பண்ணிடுறது உண்டு. அது பேர் ஹைப்ரிட் எக்மோன்னு சொல்லுவோம். வீனஸ் எக்மோ, ஆர்டரியில் எக்மோ, ஆர்டரியில் எக்மோ. ஸோ அந்த மாதிரி 3 டைப்பு கிராஸாக டிவைட் பண்ணும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ப்ராசஸே ரொம்ப பெருசாக இருக்குது டாக்டர். பிளட்டை எடுத்து பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜன் தனியாக இது தனியாக நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போ எக்மோ கொடுத்த பேஷண்ட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகும்? திருப்பி காஸ் ஆஃப் த டிசீஸ் தான். லைக் இப்போ வந்து ஸ்வைன் ஃப்ளூக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2012 ஒரு பேஷண்ட்க்கு எக்மோ இனிஷியேட் பண்ணேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 days எக்மோவில் இருந்தார். எக்மோ எடுத்துட்டோம். இதில் இருக்க ஸ்வைன் ஃப்ளூ ட்ரீட் ஆகிடுச்சு. ஹீஸ் லீடிங் அ நார்மல் லைஃப். லைக் பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்காரு. இஸ் அ பிஸ்னஸ் மேன் ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டு கான்ட்ராக்ட் இஸ் பிஸ்னஸ்லாம். ஸோ ஒன்ஸ் அந்த எந்த ரீசனுக்காக பொறுத்துன்னு தான் இருக்குது. ஒரு ஹார்ட் ஃபெயிலியரில் ஒருத்தர் இருந்தாங்க, நாங்கள் பொறுத்துட்டு அப்புறம் ஸ்டென்ட்லாம் பண்ணாங்க. ஸ்டென்ட்லாம் பண்ணப்பறம் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் நார்மல் ஃபங்க்ஷன். அதில் வந்து ஒரு 35% தான் அவர் ரிகவர் ஆச்சு. ஸோ 35% டேப்லெட் வச்சுட்டு அவர் லீடிங் அ நியர் நார்மல் லைஃப். இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருந்தாருன்னா, இன்னும் சீக்கிரமாக நம்ம பொறுத்திருந்தோம்னா திருப்பி 70% கிடச்சிருக்கும் அவர் ஹார்ட். இட்ஸ் ஒன்லி சப்போர்ட்டிங் டிவைஸ். அண்டர்லைங் காஸ் என்னன்றதை அதை ட்ரீட் பண்ண முடிஞ்சா தே கேன் கோ பேக் டு தி நார்மல் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டைம்ஸில் ஒரு நைட் மேர் டைம் அது. ஸோ குவைட் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் கேம். அப்புறம் எங்ககிட்ட எக்மோ மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மிஷின் தான் இருந்துச்சு எங்ககிட்ட. ஸோ லைக் பட் வர ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிட்ட வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எந்த பேஷண்ட்ஸ்லாம் பொறுத்துனா நல்ல ரிசல்ட் இருக்குமோ அவங்க வச்சு நாங்கள் பொறுத்தும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் 70 பேர் நாங்கள் சேவ் பண்ணோம். ஸோ அதுக்காக இவர் இன்டர்நேஷனல் கூட பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன் பண்ணி கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சூஸிங் த பேஷண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிங்கிள் ஆர்கனாக இருக்கும்போது சூஸ் பண்ணி நம்ம எக்மோ இனிஷியேட் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். அதுவே ஒரு அந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, மற்ற ஆர்கனும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கிட்னி லிவர்லாம் கூட அஃபெக்ட் ஆகிட்டு அப்புறம் நம்ம பொறுத்தணும்னா ரிசல்ட்ஸ் ஆர் பேட். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்மோ பொறுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத எப்படி டாக்டர் மானிட்டர் பண்ணுவீங்க? இது வந்து ஆர்டரியில் எக்மோ, அது ஹார்ட்டுக்காக பொறுத்தின எக்மோ வேறு, நுரையீரலுக்காக பொறுத்தின எக்மோ வந்து வேறு. ஹார்ட்டுக்காக பொறுத்தினது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டோட யூஸ்வலாக பம்பிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபார் அடல்ட் பேஷண்ட்ஸ் 5 லிட்டர் பெர் மினிட் வந்து பம்ப் பண்ணணும் இதில். இப்போ நம்ம எக்மோவில் பண்ணும்போது எடுத்துப்போம், அந்த ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறதுனால ஒரு 4 லிட்டர்ஸாவது நம்ம எக்மோவில் எடுத்துகிட்டு 1 லிட்டர் தான் இப்போ கொடுத்துட்ருப்போம். அது பிபிலாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்ட அப்புறம் ஆசிட் லெவல்னு சொல்லிட்டு சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஆகிட்ட அப்புறம் இந்த 4 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் ஆகும். 3 லிட்டர்ஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு பிபிலாம் பார்ப்போம், ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், எக்கோலாம் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் ஆகும். இப்படி படிப்படியாக கம்மி பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லோட் கொடுக்குறது. ஒருத்தர் வந்து ரொம்ப டயர்டான ஒருத்தர் நடக்கிறான், என்னால் வெயிட் தூக்க முடியலன்றான், ஆனால் வெயிட் தூக்கி தான் ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் நாங்கள் தூக்கிறது, சரி இந்த வெயிட்டை மட்டும் தூக்கி நடறான்னு சொல்றது. அவன் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வெயிட் வைக்கிறது, அவன் நல்லா அதுக்குள்ள நல்லா சாப்பாடுலாம் போட்டு அவனை தேத்திட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் நடறான்னு சொல்றது, நல்லா நடக்கிறான் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுவோம். அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி தான்
கிராஜுவலாக அதை வீன் பண்ணிட்டே வருவோம். கொஞ்சமாக 6 hours or 8 hours ஒன்ஸ் அசஸ் பண்ணுவோம். இது நல்லாவே ரிக்கவர் ஆச்சுன்னா ஃபுல்லாக நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணுவோம். அப்போயே நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் எக்மோ எடுத்துருவோம். இது வந்து ஹார்ட் பொறுத்த வரைக்கும். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவோம். இப்போ வந்து 100% ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருவோம். நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிறது 21% தான். 100% கொடுத்துட்டு 90% வச்சு பார்ப்போம் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குன்ட்டு. மோர் தென் 95% அக்செப்ட் பண்ணிப்போம். 95% இருக்கா, சரி அப்சர்வ் பண்ணுவோம். அப்புறம் அது 100% ஒரு 90% ஆக்கிட்டு அப்புறம் 80% ஆக்கி பார்ப்போம். சரி அது நல்லா இருக்கா, ஓகே. அப்போ கொஞ்சமாக படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு இல்லை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எக்மோ வந்து எடுத்துடலாம். இப்போ 4 பேஷண்ட்ல வந்து எந்த 2 பேஷண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எக்மோ வைப்பன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்படி நீங்கள் கொடுத்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அது ஒர்க் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவீங்க? எக்மோ இஸ் சப்போர்ட்டிங் டிவைஸ். அண்டர்லைங் காசை அவங்களால ட்ரீட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த ஆப்ஷன் என்னன்றது பார்க்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரலுக்கு பொருத்திட்டோம், அது வந்து நுரையீரலில் ரிக்கவர் ஆகலை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் அது ஆப்ஷனாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அசஸ்மெண்ட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க உடம்புல வந்து தொற்று வியாதி எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் அதர் ஆர்கன்ஸ்லாம் ஒழுங்காக இருக்குன்னா அவங்கள வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கவுன்சில் பண்ணுவோம். அந்த பேட் லங்கை எடுத்துகிட்டு அந்த டொனேட்டட் லங் மூளைச்சாவு அடைந்த ஒரு பேஷண்ட் கிட்டே இருக்க லங்கை வந்து அங்கே பொறுத்திட்டு அதுக்கப்புறம் எக்மோ வீல் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி தான் ஹார்ட் ரிகவர் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கும்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க ஃபிட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இல்லையா அவங்க டிரான்ஸ்பிளான்ட் கவுன்சில் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை பேட் அஃபெக்டட் ஹார்ட்டை எடுத்துகிட்டு இதில் டோனர் ஹார்ட்டை வந்து அங்கே பொறுத்திட்டு பண்ணுவோம். ஹார்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கையான ஹார்ட்லாம் இப்போ அவைலபிள். அதுதான் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி தழும்பு உள்ள ஒரு ஹார்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸை பொறுத்திட்டு அதுக்கப்புறம் எக்மோ வீன் பண்ணிடும். ஸோ இந்த எக்மோ அப்படின்னு ஒரு லைஃப் சேவரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் டாக்டர். பட் மக்களுக்கு வந்து இது பயங்கரமாக காஸ்ட் வைஸாக அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் இது எப்படி டாக்டர்? காஸ்ட் வைஸ் வந்து இனிஷியேஷன் அப்போ அந்த ஆக்சிஜனேட்டர் ஆகட்டும், பம்ப் ஆகட்டும், அந்த டியூபிங்ஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs கிட்ட ஆகுதுமா இனிஷியேஷன். தென் ஆஃப்டர் தட் எவ்வளோ நாள் ஐசியூவில் இருக்க போகிறான்றது அன்பிரடிக்டபிள். ஸோ ஒரு நாளைக்கு ஐசியூவில் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக இருக்க ஐசியூ காஸ்ட்டை விட ஒரு 30,000 to 50,000 ரூபாய் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 days இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 30,000 or 50,000 in 10 போட்டுங்களா 5 lakhs அதிகமாகும். ஐசியூ காஸ்ட் ப்ளஸ் திஸ் காஸ்ட். அந்த இதில் ஒரு ஆக்சிஜனேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்மோ ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஒரு இது ஆக்சிஜனேட்டர் பம்ப் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு 14 days வரும்ன்றாங்க. பட் நாங்கள் ஒரு 50 days வர மாதிரி பார்த்துருக்கோம், சில ஒரு 4 days போய் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 50 days கழிச்சு அது பழுதாகிறதுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வரும்போது அதை மாற்றுவோம். அதை மாற்றணும்னா அடிஷ்னலாக ஒரு 2 lakhs ஆகும். இப்போ மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க எக்மோ பற்றி. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து எக்மோ பற்றி சொல்லணும் ஸ்ட்ராங்காக, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இது நல்லது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எக்மோன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துன்னு ஒன்றும் அது நியூ திங்கு அது மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். இது 1975 இது இருக்குது. நீங்கள் வந்து பொறுத்துற டைமிங் ரொம்ப முக்கியம், எதுக்காக பொறுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிங்கிள் ஆர்கன் ஃபெயிலியர், ஒரு ஹார்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு, லங் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு, அது வந்து ரிக்கவர் ஆகும்ன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு சுச்சுவேஷன்னா எக்மோ பொறுத்திங்கன்னா நல்லாவே சக்ஸஸ் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்மோவில் பொறுத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிடேட்டாக வச்சிருக்க விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேக்காக வச்சுருந்தா இன்னும் நல்லது. ஸோ அந்த மாதிரி இது எக்மோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர். அது ஒன்றும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரிஸ்கி ப்ராசஸ், 25 to 30% ரிஸ்க் இருக்குது. பட் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா 100% ரிஸ்க். ஸோ 100% ரிஸ்க் ஓடணுமா இல்லை 25 to 30% ரிஸ்க் ஓடணும்னா 25 to 30% ரிஸ்க் எடுத்துட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டாக்டர் இப்போலாம் அதிகமாக இந்த மாதிரி எக்மோ நம்ம கேள்விப்படுறோம்ல, அதுக்கான காரணம் என்ன? மேபி அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த இதில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்என்சி டாக்டர்ஸ்கிட்ட கேட்குறேங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கேள்வி வராது டாக்டர், இப்போ வருதுன்றாங்க. இப்போ உள்ளே வந்து காஃப் கோல்டு அச்சுன்னு ஒருத்தர் தும்பிட்டு வராரு, உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எக்மோ இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால ஒருவேளை எனக்கு வந்து நுரையீரல் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு நான் வென்டிலேட்டர் போடுற மாதிரி இருந்தால் அந்த பேக்கப் இருக்கான்னு கேட்டு வராங்க. அந்தளவு அவேர்னஸ் இருக்குன்றாங்க. ஸோ எல்லா பேஷண்ட்டும் இந்த எக்மோ தேவைன்றதுல இல்லை, அந்த சாம பேத தான தண்டம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மெடிக்கேஷன்ஸ்லேயே பாதி இது அது ஃபுல்லாகவே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடியலன்னா ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கு இல்லைனா சில மெடிசின்ஸ்லாம் இருக்குது, அது இல்லைனா என்ஐவின்னு ஒரு சப்போர்ட் இருக்குது, அது இல்லைனா வென்டிலேட்டர்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 97 பேர் வரைக்கும் சரியாயிடுவாங்க. அந்த ஒரு 3 பேர் பூவார் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் ரொட்டீனாக பண்ணுற மெத்தட்ஸில் காப்பாற்ற முடியலன்னா தான் அதுக்கப்புறம் எக்மோ வருவாங்க. காப்பாற்ற முடியலன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் 100% ரிஸ்க் டு லைஃப். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுவும் டைம்லி ரெஃபர்டாக மற்ற ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறது முன்னாடி ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இனிஷியேட் பண்ணிட்டு அந்த தொற்றுலாம் ட்ரீட் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் ஆர் குட். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எக்மோவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா? ஆமாம், லைக் எக்மோலாம் இனிஷியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வில் டூ த கவுன்சிலிங். ஓகே. ஸோ உட்கார வச்சு அட்லீஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் திங்ஸ் எக்மோவில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னலாம் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையும் ஃபுல்லாக எஜுகேட் பண்ணுவோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆல்சோ
பேஷண்ட்கிட்டையும் கொண்டு போய் காமிக்கவும் செய்வோம், அட்டண்டர்ஸ்கிட்டையும் பேஷண்ட்டை பார்க்க வைப்போம். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு எக்மோ இனிஷியேட் பண்ணப்போ ஒரு 2 or 3 டேஸில் இதுலேருந்து வெண்டிலேருந்து எடுத்துருவோம் பேஷண்ட்டை. அவங்க பேச முடியும், எக்மோவில் இருக்க பேஷண்ட்டை பேச முடியும். அவங்களுக்கு வந்து லெட்டோ மிஷினும் இருக்குது, அதை வச்சு அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும், அவங்க எழுந்து பெட்டில் உட்கார முடியும். ஸோ பெட்லேருந்து எழுந்து பக்கத்தில் சேரில் உட்கார முடியும். அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். அவேக் எக்மோ வந்து பெட்டர்ன்றாங்க ரேதர் தென் சிரேட்டட் எக்மோன்ற மாதிரி வச்சுக்கிட்டலாம். நம்மளுடைய சொன்னோம்ல, இது வந்து வீனஸ் எக்மோ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராயின்லேருந்து எடுத்து கழுத்தில் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஆப்ரேஷன் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் டிசைட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆர்கன் வரதுக்காக. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து டிட்டீரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிஷன் ரொம்ப டிட்டீரியேட் ஆகிட்டு காப்பாற்றவே முடியலன்னா அப்போ போய் நாங்கள் எக்மோ ப்ளேஸ் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரே ஒரு டியூப் தான் போடுவோம். அதிலே பார்த்தீங்கன்னா சக்கம் பண்ணிக்கும் இன்ஜெக்டும் பண்ணும். டயாலிசிஸ் மிஷின் ஆட்டம் தான், ஒரு பிளட்டு சக் பண்ணிட்டு அப்படியே இன்ஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே ஒரு கழுத்தில் ஒரே ஒரு டியூப் தான் இருக்கும், அதிலே ரெண்டுமே வேலையே பண்ணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எழுந்து நடக்க வைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே பண்ணும். எக்மோலேருந்து தான் அப்படியே சிரேட்டடாக ஜாம்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து பேசலாம், பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், சாப்பிட்லாம், எல்லாமே பண்ணலாம். ஒரு டயாலிசிஸ்க்கும் எக்மோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்டர்? ஒரு டயாலிசிஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னிக்கு அதை சப்போர்ட் பண்ணுறது. எக்மோ மிஷின் வந்து ஹார்ட் லங்கை சப்போர்ட் பண்ணுறது. டயாலிசிஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்ல சைஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு சுண்டு விரலில் பார்த்தீங்கன்னா மேபி 1/4 ஆஃப் த சுண்டு விரல் தான் இருக்கும் வச்சுக்கங்களேன், டயமீட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கேனில் தான் போடுவோம். அது வழியாகவே பிளட் எடுத்து கொடுத்துருவோம். அது வழியாக பிளட் எடுக்கிறதும் கொடுக்குறதும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் எக்மோவில் பார்த்தீங்கன்னா கேன்ல சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட விரல் சைஸ் இருக்கும், அதை விட ஜாஸ்தி கூட இருக்கலாம். அந்த கேன்ல சைஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வி சக் இன் அண்ட் கிவ் இட் பேக் டு த பேஷண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எக்மோ மிஷினுக்கு வந்து நம்ம பிளட் தின்னஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், அது டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளீடிங் சான்ஸ்லாம் எக்மோ பேஷண்ட் அதிகம், டயாலிசிஸ் பேஷண்ட் அவ்வளோவா இருக்காது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மிஷின்ஸ் வேணால் யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல்ஸில். இப்போ எக்மோ மிஷினுக்கு தனியாக வந்து டெக்னிக்கல் டீம் வந்து படிச்சுட்டு வந்து தான் அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியுமா? இப்போ நார்மலாக இருக்க நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாமா? இல்லைம்மா, எக்மோ மிஷினுக்கு தனியாக வந்து படிச்சுட்டு வரணுமா, அதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணுறோம்ல, ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒரு வேல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ஹார்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே திறந்தா வேல் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து வில் கனெக்ட் த பேஷண்ட் டு பைபாஸ் மிஷின். அந்த பைபாஸ் மிஷின் வந்து ஒரு 8 hours தான் ரன் பண்ணும். பட் இந்த எக்மோ மிஷின் வந்து ஒரு 14 days ரன் பண்ணும். ஸோ அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்குன்னு சில ட்ரைனிங்லாம் இருக்குது, அது பண்ணுறப்பறம் பண்ணலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலிமா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஒரு சிமுலேஷன் மாடல் கொடுத்துட்டு அவங்கள வந்து எக்மோ வந்து அசம்பிள் பண்ண வச்சுட்டு அவங்களே ரன் பண்ண வச்சுட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்மோவில் இருக்கிற பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இன்டேக் தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி? ஈஸிலி டைஜஸ்டபிள் பரவாயில்ல. ஏன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நடக்கிறோம், நார்மலாக வந்துடுறோம், அதனால் கடகடன் டைஜஸ்ட் ஆகிடும். அவங்களுக்கு அந்தளவு டைஜஷன் இருக்காது. அதனால் ஈஸிலி டைஜஸ்டபிளாக கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஆப்வியஸாக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்றது லங் பேஷண்ட்டுக்கு எதுவும் கிடையாது. அதுவே ஹார்ட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீன் இது தான், இந்த கொலஸ்ட்ரால், லோ சால்ட்டு, லோ ஃபேட் டயட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். பட் தே கேன் ஈட் நார்மலி. எக்மோ இன்சர்ட் பண்ணியிருக்கவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னது? எக்மோ இனிஷியேட் பண்ணுறப்பறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும், அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாது. ஏன்னா ஒரு மிஷினில் பிளட்டு வெளில வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ தே ஹேவ் டு ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டல் தான். அதுக்கப்புறம் அவங்க எழுந்து மூவ் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேனில் இருக்குது, இங்கே கேனில் இருக்குது, ஏதோ ஒரு இதில் கேனில் பிடிச்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிளட் எல்லாம் வெளில வந்துச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாது. ஸோ நாங்கள் உள்ள ஒரு 4-5 ஸ்டிச் போட்டு கேர்ஃபுல்லாக தான் வச்சுருப்போம், அங்கங்கே ஸ்டிக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கள வாயிலேருந்து டியூப் எடுத்துகிட்டு இந்த செடேஷனில் வெளில வந்தோடனே இதை தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கேன் அங்கே இருக்குது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அவங்க கோஆப்ரேட் பண்ணாதான் இந்த எக்ஸ்டிவேஷன்லாம் பண்ணுவோம். இந்த குழந்தைங்களாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்டிவேட் பண்ணால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களாம் கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியும் வச்சுருக்கோம். ஸோ மெயினாக அந்த கேன்லாம் வெளில வந்துடக்கூடாது. மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம், மற்றபடி கை கால் மூவ் பண்ணுறதுலாம் இட்ஸ் ஓகே. லைக் வி அட்வைஸ் them to do all those things. பட் இது வந்து எக்மோ ப்ராசஸ்ல இருக்கும்போது டாக்டர், பட் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் கேர் வந்து என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது? அந்த டிசீஸை பொறுத்தம் அகைன் இப்போது ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சோன்னா இந்த ஸ்டென்ட்டு ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு சில மெடிசன்லாம் கொடுத்துருப்போம். அந்த மெடிசன்லாம் ஒழுங்காக சாப்பிட்ணும் அவங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கேனில் சொன்னால அங்கே கேனில் போட்டு வச்சுருப்போம். இப்போ கேனில் எடுத்துட்டோம், அந்த இடத்துல சூச்சர்லாம் போட்டிருப்போம். அந்த சூச்சர் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். அது நல்லா ஆறிட்டப்புறம் அந்த சூச்சர் லைனை எடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் எக்கோ வந்து எவ்ரி 3 months ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் செகண்ட் இயரில் வந்து எவ்ரி 6 months ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். இது லங் பேஷண்ட்ஸ்ன்ற வாரம் வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம். ஒரு ஃபார் 2 weeks கழிச்சு ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம். ஒரு 6 months கழிச்சு சிடி ஸ்கேன் எடுப்போம். எப்படி லங் எல்லாமே தழும்பு எல்லாமே நல்லா சரியாயிடுச்சா, இப்போ தழும்பு ஏதாவது இருக்கா பார்க்கறதுக்கு. அப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு இருக்குது. ஒரு இது ஊத சொல்லிட்டு எவ்வளோ காற்று அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியுது, அது ஒரு டெஸ்ட் பண்ணி அசஸ் பண்ணுவோம்.
அப்புறம் பிளட்டில் வந்து இந்த ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லெவல் இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேபி லைக் ஒரு 1 மந்த்தில் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸில் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர், அதுக்கப்புறம் எவ்ரி 1 இயர் ஃபாலோ அப் வச்சு. ஸோ இது வந்து டெஸ்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க, லைக் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறது. பட் நார்மலாக ஒரு ரொட்டீன் லைஃப் அவங்க லீட் பண்ணுறதுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் நான் கேட்குறேன். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? டிசீஸை பொறுத்து வெளில வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த டிசீஸால் வருது, அது என்ன ட்ரீட் பண்ணணும் அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு காமன் கோல்டு வருது, நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த திடீர்னு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த லங் தாங்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போகக்கூடாது, நோய் தொற்று வந்து டக்குன்னு பிடிச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் டைமை கொடுத்து அந்த தெளி வச்சு அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த லங்ஸ்லாம் இப்போ தான் வேலை செய்ய வந்துச்சுனாலும் கூட அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ வந்து திருப்பி இன்னொரு தொற்று வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது ரிகவர் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லங் தொற்றுலேருந்து வெளிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ்லாம் சில இதெல்லாம் போடுவோம். சான்ஸ் ஆஃப் அந்த ஃப்ளூலாம் கம்மியாக இருக்கிறதுக்கு, அந்த பாக்டீரியல் ஃப்ளூவும் வைரல் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு சில இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம். அதெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ மெயினாக வந்து இன்னொரு தொற்றை பிடிச்சிடக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், திருப்பி போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. பண்ணாங்கன்னா திருப்பி அந்த லங் டேமேஜ் ஆரம்பிக்கும். ஏற்கனவே ரிகவரி லங்கில் இவங்க பண்ண திடீர்னு ஸ்மோக் பண்ண வச்சுக்கலாம், திருப்பி டேமேஜ் ஆகிட்டு திருப்பி வரணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். அப்புறம் சில டைம்லாம் வீட்டுக்கு போகும்போது சுற்றி அந்த எங்கே இருக்காங்களோ அந்த பிஜியன்ஸ்லாம் இருக்கா, அதுலேருந்து வர பறவைகளில் திருப்பி வந்து தொற்று வருமா, அதெல்லாம் கூட எங்கள் கோஆர்டினேட்டர் போய் அதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு வருவார் வீட்டெலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் எப்பொழுது வெளில வந்துட்டு அப்புறம் நுரையிலேருந்து தொற்றுலேருந்து வெளில வந்துட்டு அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் நல்லா ஆகிடும். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் தாங்குற அளவு உடம்பு வந்துடும். அதுக்கப்புறம் they can go back to the society and live a normal life. இப்போ எக்மோல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த கான்ஷியஸ் லெவல் எந்த அளவுக்கு டாக்டர் இருக்கும்? அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தெரியுமா அவங்க எக்மோல தான் இருக்காங்க அப்படின்னு? இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். கான்ஷியஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்கலாம் ரொம்ப சிக்காக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஒருத்தரும் இவ்வளோ சிக்காக இருக்கும்போது அவேக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிபிலாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சிடேஷனாக கொடுத்துட்டு இதில் வென்டிலேட்டர்லாம் வச்சு தான் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் போய் எக்மோ இனிஷியேட் பண்ணிவிட்டு அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணி பிபி ஆகட்டும் இல்லை ஆக்சிஜன் ஆகட்டும் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு 1 or 2 days ஆகும். 1 or 2 days ஆகிட்டப்புறம் நம்ம சிடேஷனை கிராஜுவலாக கம்மி பண்ணி பார்ப்போம் எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் அவங்க கொஞ்சம் முழிக்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்களை எஜுகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சார் உங்களுக்கு இதெல்லாம் ஆகிருக்கு, இப்போ எக்மோவில் இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எங்கே பெயின் இருக்கான்னு கேட்டு பெயின்லாம் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. தட் டேக்ஸ் அரௌண்ட் 2 to 3 days டைம். அந்த 2 to 3 days டைமில் அந்த பெயின்லாம் ரிலீவ் பண்ணிட்டு அவங்க நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னா நாங்கள் அந்த வென்டிலேட்டர்ன்ற இது இருக்கும் அதை எடுத்துருவோம். ஒன்ஸ் அந்த வென்டிலேட்டர் எடுத்துகிட்ட அப்புறம் பேஷண்ட் பி ஃபுல்லி கான்ஷியஸ், அவங்களால பேச முடியும், அவங்களால சாப்பிட முடியும், அவங்களால ஃபிசியோதெரப்பிலாம் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வென்டிலேட்டர் வச்சுருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்கள வந்து எப்பவுமே சிலேட்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே படுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணினா போயிடும், யூஸ் இட் ஆர் லூஸ் இட் தான். ஸோ அதெல்லாம் போயிடும். அதனால் எக்மோவில் இனிஷியேட் பண்ணப்பறம் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த வென்டிலேட்டர் எடுத்துகிட்டு அவங்கள அவேக்காக வச்சுட்டு ஃபிசியோதெரப்பிலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். அப்படி வைக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம எக்மோவில் வீன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம எக்மோவை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிகவரி மச் ஃபாஸ்டர், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் பெட்டராக இருக்கும். இப்போ எக்மோ நம்ம சிலேட் பண்ணியே வச்சுருந்தோம்னா அவங்க மசில்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். எக்மோவில் எடுத்துகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசில் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு அது ஒரு 2 or 3 weeks ஆகும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறதா இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு நம்ம எக்மோ வந்து அவேக் ப்ராக்டிஸ் அவேக் எக்மோ பேஷண்ட்டை முழிக்க வச்சுட்டு நம்ம வந்து எக்மோ பண்ணுறது. ஸோ வி ப்ராக்டிஸ் தட். இப்போ ஆஃப்டர் கொரோனா எக்மோவோட ரேட்டிங் வந்து இந்தியாவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட வியூ எப்படி? ஆஃப்டர் கொரோனா ரீச் ஆயிருக்கா? இந்தியாவில் வந்து எக்மோ பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குது? கண்டிப்பாக லைக் எக்மோ இது ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்குமே அவேர்னஸ்னே நல்லா ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு பேஷண்ட் ஒரு எமர்ஜென்சியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எக்மோ இருக்கான்னு கேட்டு வர அளவுக்கு நம்ம ரீச் நல்லாவே இருக்குது. இதில் ஸ்டில் லைக் தேர் ஆர் நம்ம டெர்ஷரி ஹாஸ்பிட்டல் லைக் சிட்டிஸ்லாம் ஓகே, இன்னும் வில்லேஜ் சைடில் அந்த அளவு வரல. ஸோ எங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோ சொசைட்டி ஆஃப் இந்தியா அசச் பார்த்தீங்கன்னா எங்கள் டார்கெட் போயிட்டு நம்ம வில்லேஜ் சைட்லேயும் வி நீட் டு டெவலப் பண்ணுற மாதிரி அதுக்குண்டான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். We'll see how best we can go. ஸோ ஜென்ரலாக டாக்டர் மக்கள் மத்தியில் வந்து இந்த லங் ஹெல்த்தோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேடாக தான் இருக்குது. கார் காட் வி டிரைவ், அந்த பொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்றதுலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸில் லங்ஸை ரொம்பவே இது அஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்க்குற பிஜின்ஸ்லாம் ஒரு 20 years முன்னாடி நான் இவ்வளோ பிஜின்ஸ் பார்த்தது இல்லை. நம்ம இதில் சென்னையிலே சொல்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜின்ஸ் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா பிஜின்ஸ்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நான் அதுக்காக பிஜின்ஸோட எதிரிலாம் நான் இல்லை, எனக்கும் போராடலாம் பிடிக்கும். நீங்கள் அது மாதிரி எதாருன்னா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜின்ஸ்க்குன்னு ஃபீட் பண்ணுறாங்க, அங்கே போய் நல்லா ஃபீட் பண்ணுங்க, போங்க விளையாடுங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஒரு வீட் அட்மாஸ்பியரில் ஒரு பிஜின்ஸ்லாம் இருக்கிற ஒரு இது விட்டிங்கன்னா அதுலேருந்து ஃபெதர்ஸ்லேருந்து வர்றது, அதுலேருந்து ட்ராப்பிங்ஸ்லேருந்து வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னேல் பண்ணிங்கன்னா அதனால ரொம்ப பேர் லங் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வராங்க. ஸோ அந்த இதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் இதுவும் பண்ணோம். லங் நுரையீரலோட பாதுகாப்போட புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சென்னையில். இன்னும் ரொம்பவே டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பிஜிஎன் சொன்ன மாதிரி சில பேத்துக்கு வந்து கேட்டோட ஹேர்லாம் வந்து அலர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரியான எந்தெந்த அனிமல்ஸ்க்கு வந்து அலர்ஜி வந்து ஈஸியாக எஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு? நம்ம இது வந்து பிஜிஎன்ஸ் அசிஸ்ட் எங்கே நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்னா அதில் இருக்க ட்ராப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு லங்கில் ஸ்காரிங் உண்டுபடுத்தும். இது வந்து கேட்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்காரிங் உண்டுபட்டது, பட் ஆஸ்மான்ற கண்டிஷன் உண்டுபடுத்தும். சான்ஸ் ஆஃப் அந்த கேட்லாம் வளர்க்குற சான்ஸ் ஆஃப் தெம் கோயிங் ஃபார் லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப கம்மி than pigeons. And generally like whichever animal has got a lot of hairs like dogs, cats, இப்போ சில பேர் ரேபிட்ஸ் வளர்க்குறாங்க, கினிபிக் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அது இதில். ஸோ மெயினாக வாட் வி ஆர் அஃப்ரைட் இஸ் பிஜியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, டக்குன்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இவங்க இறந்துட்டாங்க, வாக்கிங் போயிட்டு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து ஹார்ட்டை பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அதுவும் அந்த புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தோடனே யூஸ்வலாக அவங்கள சொல்லியும் தப்பு இல்லைன்னு வைங்களேன், ஒரு நெஞ்சு கரிச்சலுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா சில டைம் செஸ்ட் பெயின் அந்த மாதிரி இருந்திருக்கு, போயிட்டு ஒரு இசிஜி எக்கோ என்சைம்ஸ் எடுத்திருக்கேன், நார்மலாக இருந்துச்சு, ஐ எம் ரிலாக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நெஞ்சு பிடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா 100ல் ஒரு 90 பேருக்கு வந்து அது வந்து ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும். ஆனால் 100ல் 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது இந்த கோல்டன் பீரியட்னுவாங்க, வித்தின் 6 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக இருக்கோ அவ்வளோ குயிக்காக நம்ம வந்து ஹார்ட்டை சேவ் பண்ணலாம். இல்லை ஒரு மசிலும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ரிகவர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எனி செஸ்ட் பெயின் லைக் நீங்கள் இருக்கீங்க, கையிலே பார்த்தீங்கன்னா ஜெலுசில் வச்சுருக்கீங்க, நல்லா ஒரு 30 ml குடிச்சிருங்க, குடிச்சிட்டு அப்புறம் சரியாகல அப்படின்னா உடனே ஹார்ட்டில் இதில் போய் கன்சல்ட் பண்ணிங்க நல்லது. உடனே ஒரு இசிஜி எக்கோ ஒரு என்சைம் லெவல் அது மட்டும் அது நார்மல்னா யூ கேன் கோ பேக் டு த நார்மல் லைஃப். சப்போஸ் அதில் தான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டென்ட் வச்சுன்னா யூ கேன் கோ பேக் டு நார்மல் லைஃப். அது எதுவும் இல்லாமல் இல்லை எங்கள் ரிலேட்டிவே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இது வந்து செஸ்ட் பெயின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்னமோ கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கார் ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்து காரை எங்கேயோ பண்ணி நிறுத்திட்டு போகிறாரு. இவர் அது வரைக்கும் நடந்து போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொலாப்ஸ் ஆகிட்டாரு. ஒன்றும் எங்களால் காப்பாற்ற முடியல. அதுதான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது செஸ்ட் பெயின் வருது உங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்குன்னா யூ டோன்ட் டேக் த ரிஸ்க் ஆஃப் காலிங் த கேப். அந்த மாதிரிலாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க. அவங்க வரட்டும். ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி டிரான்ஸ்போர்ட். ஆம்புலன்ஸ் வந்து உங்களை இசிஜி எடுத்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. உடனே டாக்டரை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த எமர்ஜென்சிஸ் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கொண்டு போயிடலாம். ஸோ அந்த அவேர்னஸ் கூட இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்குது, ஒரு மாதிரி யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள், கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் சர்டின் தட் இட்ஸ் ஹார்ட் இஷ்யூன்ட்டு. அது வரும்போது பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் பை டேக்கிங் அ கேப் ஆர் சம்திங். ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டே போயிட்டு அப்படியே ட்ரீட் பண்ணோன்னா லாட் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் பீன் சேவ்ட். அந்த கோல்டன் பீரியடை மிஸ் பண்ணுறதால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டப்படுது. ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்ஸ் a lot for giving me an opportunity and awareness ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.